ஏய், பாகிஸ்தான்காரெல்லாம் சேர்ந்து இலங்கையர்களை கொல்ல வாழ பார்க்குறீங்க, காலாவதியான சாப்பாடை குதிரீங்களா, மனசாட்சி இல்லையா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் நீங்கள் மதிய வணக்கம். தற்போது இப்போ ரீசண்டாக சாப்பாடு பொதிகள், பாகிஸ்தான் நாட்டால் வழங்கப்பட்ட சாப்பாட்டு பொதிகள், இந்தியா பாகிஸ்தான் பேட்ச் அடித்தது. அந்த பொதிகளில் வழங்கப்பட்ட அந்த உணவு பை, அதாவது இந்த மஞ்சள் நிற பை, இந்த மஞ்சள் நிற பையில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டேட் ஒன்று போட்டுக்கிறாங்க. அந்த டேட் வந்து கடந்த வருடமே காலாவதி ஆகின டேட், அதாவது 2024 10ஆம் மாதம் டேட் போட்டிருக்குது. அப்போ இது வந்து காலாவதி ஆகிடுச்சு 2022 2024. அப்போ இப்படி காலாவதி ஆகின உணவையாக கொடுத்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி பலருமே விமர்சனங்கள், நிறைய சோஷியல் மீடியாக்கள் வந்து ஏதாவது கிடைச்சா போதுமே பிணந்தினி கழுகுகளுக்கு, அதை வச்சு சிலர் வந்து பதிவு போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விடயம் என்னென்னா, அந்த இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை ஒன்று இருக்கு இல்லையா, அதை வச்சு நிறைய அந்த இந்தியா பாகிஸ்தான் கொஞ்சம் அந்த விரோதத்தன்மையில் கூடுதலாக ஊறி இருக்கக்கூடியவங்க சிலர் வந்து என்ன பண்ணினாங்கன்னா, ட்விட்டர்லையும் ஒவ்வொரு இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சமூக ஊடகங்கள்லையும் இதை வந்து நல்ல வைரலாகவே இஷ்யூ பண்ணிட்டாங்க. இது பெரிய அளவில் இஷ்யூ ஆகின பிறகு உடனடியாக அந்த போட்ட போஸ்ட்டை வந்து பாகிஸ்தான் ஹை கமிஷன் வந்து எடுத்துட்டாங்க. ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானி ஹை கமிஷன் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த போஸ்ட்டை எடுத்துட்டாங்க. இருந்தாலும் அந்த ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணி வச்சவங்க அதை பப்ளிஷ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கு பிறகு இது சம்பந்தமாக நிறைய பேர் இலங்கையர்கள் இதை அறிந்ததுக்கு பிறகு அந்த பார்சல் கிடைச்சவங்க அதை உடனே எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதில் இப்போ நீங்கள் பார்க்கலாம், இந்த அரிசி பை, இது வந்து இந்த அரிசி பை, அதாவது துணிப்பை, மஞ்சப்பை இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு துணிப்பை, அது வந்து அரிசி வரக்கூடிய துணிப்பை. ஆனால் அதற்குள்ளே இருந்தது பார்த்திங்கன்னா அரிசி இல்லை, தண்ணீர் பாட்டில், பால் பேக்கெட், பிஸ்கெட், இந்த மாதிரியான உணவுப் பொருட்கள். அதுல எல்லாம் பார்த்திங்கன்னா காலாவதி ஆகலை, டேட் இருக்குது. ஆனால் இவங்க என்ன பண்ணினாங்கன்னா, அந்த ஹெலிகாப்டர்லேருந்து கொடுக்கும்போது நைலோன் பையாக இருந்தாலோ அல்லது வேறு ஏதாவது பைகளில் போடும்போதோ தண்ணீர் போகிறதுக்கோ அல்லது இது வந்து கீழே விழுந்தால் சேதமாகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. அப்படின்றதால இந்த இருக்கு பாருங்கள், ஃபர்ஸ்ட்டுக்கு நைலோன் பையில், இது வந்து நைலோன் பைக்குள்ளே இருக்குது, பொலித்தீன் பையில் உள்ளே வச்சு தண்ணியில் விழுந்தாலும் பாதிக்காத அளவுக்கு பொலித்தீன் பையில் இந்த பேக் பண்ணி அதுக்கப்புறமா என்ன செய்கிறாங்கன்னா, இந்த மஞ்சள் பையில் வந்து, இந்த மஞ்சள் கலர் பையில் வந்து உள்ளே வச்சு அனுப்புகிறாங்க. ஹெலிகாப்டரில் இல்லை ஏதாவது நூலில் கயிற்றுல கட்டி அனுப்பினாலும் கொஞ்சம் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி, அதாவது சாதாரணமாக ஒரு பையை வந்து நம்ம இப்படி அந்த தூக்கி போட்டு பிடிக்கும்போது, இப்போ சாதாரணமாக அந்த ஹெவியாக இருந்தால் தான், இப்போ ஹெலிகாப்டரில் போகும்போது இப்படி ஆடி அசைஞ்சு தான் போகும், அப்படி இழுப்பாடும் போது கூட கிளியக்கூடாது அப்படின்றதுக்காக, அறுந்து விழுந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த நூலில் கட்டி வந்து அனுப்பியிருக்கிறாங்க. நிறைய இடங்களில் நம்ம பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு. அது எல்லாமே சேஃபாக போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துச்சு. அதற்காகத்தான் இந்த பைகளை வந்து அவங்க உபயோகிச்சிருக்கிறாங்க. மற்றும்படி அதற்குள்ளே இருந்த உணவுகள் வந்து இந்த பிஸ்கெட் ஐட்டம் தான். இதை வச்சும் கேவலமான அரசியல் பண்ணாதீங்க அடே. இந்த சந்தர்ப்பத்தில் இதை வச்சும் கேவலமாக அரசியல் பண்ணாதீங்க. அந்த பைக்குள்ளே இருந்தது இந்த உணவு தான், பிஸ்கெட், தண்ணீர், இந்த சாப்பாடு ஐட்டங்கள் தான் இருந்தது, பால் பேக்கெட், இதுகள் தான் இருந்தது. அப்போ இதை வந்து அவங்க நைலோன் பேக்கில், இதில் இருக்கிறது பார்த்திங்கன்னா முன்னுக்கு நைலோன் பேக்கில் இருக்குது, அந்த நைலோன் பேக்கெட்டில் அதை பேக் பண்ணிவிட்டு பொலித்தீனில், அதுக்கப்புறமா அந்த மஞ்சள் கலர் உரைக்குள்ளே அதை போட்டிருக்கிறாங்க. அந்த மஞ்சள் கலர் உரையில் அதை போட்டு அதை வந்து அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணினாங்க. இவ்வளவுதான் இதில் உள்ள மேட்டர். ஆனால் இதை வச்சும் ஒரு சிலர் கேவலமான அரசியல் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பாருங்க, මේක ඇතුලේ තිබිලා නැහැනේ දෙයියනේ හාල් මේ උරය පමණයි යොදාගත් අමු සුද්ධ සිංහලෙන් කියලා තියෙනවා මේ පෝස්ට් වල මේවා ලැබිච්ච මිනිස්සු තමන්ගේ වල ෆොටෝ දාලා කියනවා මේකේ හාල් නෙමෙයි තිබුණේ මේ බිස්කට් තරව මේවා මෙන්න මෙව්වත් තිබුණේ කියලා එකක්වත්
කල්පනලා නැහැ. ඉතින් දැන් ප්‍රශ්නේ තියෙන්නේ ප්‍රශ්නේ ඇති කරේ වෙන රටක මාධ්‍ය වලට ඕන විදියට. வேறு நாடுகள்ல இருந்து தான் இந்த මගේ නම பிரச்சனையை வந்து உருவாக்கினது அப்படின்னு சொல்றாரு. அது புரியுதுதானே உங்களுக்கு? அவர் வந்து இந்தியாவை தான் மென்ஷன் பண்ணி சொல்றாரு. ஏன்னா நிறைய இந்தியன் சோஷியல் மீடியாக்கள் இந்த மாதிரி பதிவுகளை இட்டிருந்தாங்க அப்படின்னு. ஆனாலும் தயவு செய்து இந்த மாதிரியான தவறான பதிவுகளை தயவு செய்து போடுறதை நிறுத்துங்க. எந்த விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் ஆராய்ஞ்சு போடுங்க. அதே மாதிரி இது சில பாமர மக்களுக்கு தெரியாமல் அந்த உணவு பேக்கெட்டையோ வீசுறதுக்கு அவங்களுக்கு பசியில் அதை கூட பயன்படுத்தாமல் வீசுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த மாதிரி சூழலில் உணவுகள்ன்றது எவ்வளோ முக்கியம். எத்தனையோ பகுதிகள் இன்றைக்கும் இந்த ஒரு பிஸ்கெட் பேக்கெட் கூட கிடைக்காம எத்தனையோ மக்கள் தவிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் காலையில் மதியானம் போட்ட வீடியோவில் கூட பார்த்துருப்பீங்க. எவ்வளோ பேர் இன்றைக்கும் எந்த ஒரு நிவாரணமும் இல்லை, போகவும் முடியலை, வரவும் முடியலை. பல பகுதிகள் புசல்லாவை பற்றி ஒரு சகோதரி சொல்லியிருந்தாங்க. இன்னும் சில பகுதிகள் பார்த்திங்கன்னா இன்னமும் நெட்வொர்க் இல்லை, யாருக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது, எத்தனை பேர் உயிரோடு இருக்காங்க, எத்தனை பேருக்கு என்ன ஆச்சு எதுவுமே தெரியாமல் இன்றைக்கும் பல மக்கள் தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி சூழலில் கிடைக்கிற உணவையாவது அவங்க பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு இருந்தால் நல்லம். ஆனால் அதையும் வந்து கெடுக்கிற அளவில் பதிவுகளை இடுறவங்க தயவு செய்து கொஞ்சம் சிந்திச்சு பார்த்து பதிவுகளை இட்டுக்கோங்க.